வணக்கம். வாழ்க்கையில் சில பேர் ஜெயிக்கும் போது நம்ம அப்படியே பிரமிச்சு பார்க்குறோம். எப்படி இவங்களால இப்படி ஒரு வெற்றியை அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னு அதிசயிக்கிறோம். ஜெயிச்சவங்க எதனால ஜெயிச்சாங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, காரணம் என்னங்கிறது நமக்கு புரியறது கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை எல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று தேவை. அது என்ன அப்படின்னா எண்ணங்கள் மூலமாக ஜெயிச்சிடலாமா அப்படின்னா எண்ணங்கள் மூலமாகத்தான் ஜெயிக்க முடியும் என்று தான் ஜெயித்தவர்களுடைய வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நடந்திருக்கோம். நம்ம யாராவது ஒரு ஆளை பற்றி நினைப்போம், திடீர்னு அவர் வந்துடுவார். இப்போதானே உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டேனே, உங்களுக்கு ஆயுசு 100 அப்படிம்போம். நம்ம ஒரு விஷயத்தை நினைப்போம், அது அப்படியே நடந்துடும். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படிம்போம். இப்போ இதெல்லாம் வெறும் சந்தர்ப்பங்களுடைய கூட்டு சேர்க்கையா, கோ இன்சிடென்ஸா அப்படின்னா அது உண்மை கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ அந்த எண்ணம், அந்த அலை பிரபஞ்சத்தினுடைய சிந்தனை வெளியில் ஒரு அலையை தோற்றுவிக்கிறது. நம்முடைய அந்த எண்ணம் அது அப்படியே நேராக போய் நம்ம எதை பற்றி நினைச்சோமோ அந்த பொருள்கிட்டையோ அல்லது அந்த மனிதர்கிட்டையோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் அல்லது பாதிக்கப்பட்ட அந்த பொருள் நம்மளை அடையுது. இதை சைக்கோ கைன்சிஸ் அப்படிங்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை இது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு எண்ணத்தை வலிமையுடையதாக மாற்ற வேண்டும். வலிமைனா என்ன? எண்ணம் வலிமையாக இருக்கணும்னா என்ன அப்படின்னா இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், இது நடக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்கணும். அதுதான் வலிமையான எண்ணம். அந்த ஒரு பிடிவாத குணம், அந்த வலிமையான எண்ணம் நமக்கு இருந்தால் நம்ம நடக்கணும்னு நினச்ச விஷயம், நம்மளுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதற்கான சூழ்நிலையை நம்முடைய வலிமையான எண்ணம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சத்யஜித் ரே அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியர். லண்டனில் ஒரு விளம்பர இலாக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய சகோதரர் தயாரித்த ஒரு படத்தை சத்யஜித் ரே பார்க்குறாரு. பார்த்த உடனே நம்ம எப்படியாவது சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு சத்யஜித் ரேக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணம் ரொம்ப வலிமையான ஒரு எண்ணமாக இருக்கு. அப்போ கடனை உடனே வாங்கி பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஆனால் அந்த படத்தை முழுமையாக எடுக்க முடியல, ஏன்னா பண தட்டுப்பாடு. அந்த நேரத்தில் பிரிட்டன்லேருந்து ஒரு பிரபல இயக்குனர் வர்றார் கல்கத்தாக்கு. இவர் எடுத்த வரைக்கும் அந்த கொஞ்ச படத்தை அவர்கிட்ட போட்டு காமிக்கிறார், அந்த பிரிட்டிஷ் டைரக்டர்கிட்ட. அந்த கொஞ்ச படத்தை பார்த்த உடனே அந்த பிரிட்டிஷ் டைரக்டர் சத்யஜித் ரேவை பற்றி சொன்னார், இந்திய திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மேதை கிடைத்து விட்டார் அப்படின்னாரு. இம்புட்டுக்கும் ஒரு முழு படத்தையும் பார்க்கல, கொஞ்சம் படத்தை தான் பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரிட்டிஷ் டைரக்டரு டெல்லிக்கு போய் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்போதைய பிரதமர், அவர்கிட்ட சிபாரிசு பண்ணுறாரு இவரை. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சிபாரிசின் காரணமாக அந்த பதேர் பாஞ்சாலி திரைப்படத்தை முழுமையாக எடுப்பதற்கு மேற்கு வங்க அரசாங்கம் நிதி உதவி வழங்குறாங்க. அதுக்கு பிறகு சத்யஜித் ரே அந்த படத்தை முழுமையாக எடுக்கிறாரு. உலகம் முழுவதும் அந்த படம் வெளியாகுது, மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இப்போது சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், ஒரே ஒரு எண்ணம் தான், ஆனால் அது வலிமையாக இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு வலிமையான எண்ணம் பாருங்க, பிரிட்டிஷ் டைரக்டரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சத்யஜித் ரேவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் இவருடைய கொஞ்ச படத்தை மட்டுமே பார்த்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களையே இவருக்கு சிபாரிசு செய்ய வச்சுச்சுன்னா அதுதான் எண்ணத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை. அப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா உங்களுடைய எண்ணங்களை மட்டும் வலிமையாக்குங்கள். உங்கள் வலிமையான எண்ணம் வெற்றி திசைக்கு உங்களை தானாக எடுத்து செல்லும். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா
தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.